பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்க வந்தவங்களை அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய வசனம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்டுவேன்னு சொல்கிறார். சரிங்களா? சரி, இப்போ செய்தி என்னன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம பேசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவங்க என்ன பண்ணுறாங்களாம், ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறாங்க. பேசும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து கேட்குறாரு. அதனால தான் நம்ம சொல்கிறாங்க, வேதம் சொல்லுது, சொற்களின் மிகுதியால் என்ன இருக்காது, பாவம் மிராமற் போகாது. நம்ம என்ன பேசுகிறோன்றது நம்மளுடைய ஆண்டவர், நம்ம பிள்ளை என்ன பேசுது அப்படின்னு கவனிக்கும் போது we have to be very கேர்ஃபுல்லாக வார்த்தைகளால் வர்றது தான் எல்லாமே. வீணான பேச்சுகளுக்கு, கிழவி பேச்சுகளுக்கு விலகிருங்கள் வேதம் நம்மளை எச்சரிக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, 2 பேர் ஃபோனில் பேசுகிறோமோ இல்லை எங்கேயோ பேசிக்கிறோமோ, நம்ம ஜாக்கிரதையா அந்த பேச்சு தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். கர்த்தருடைய நாமத்துக்கு அத்தனை வல்லமை இருக்கிறபடினால தான் ஆண்டவர் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு பொக்கிஷ சாலையை திறந்து கொடுப்பார். எப்பொழுதுமே கர்த்தருடைய நாமம் பலத்த துருக்கம்னு நம்ம விசுவாசிச்சோம்னா நம்மளுக்கு பெரிய பலன் ஆசீர்வாதங்கள் வரும். ரைட்டா? இந்த மாதிரி இப்போ அப்போ பேச்சில் நம்ம ஒழுங்காக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்துருக்கும் போது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்றத இந்த வேதம் போதிக்குது. இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது என்னன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளை அவனுக்காக எதனா ஒரு வேலை ஊழியம் செய்தால் அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம ஊழியம்னா என்ன நினைக்கணும், ஆண்டவருக்காக பணி செய்கிறது. ஆனால் ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் செய்கிறது. இப்போ 2 பையன்கள் இருக்காங்க. ஒருத்தன் டக்குன்னு இமீடியட்டாக ஒபே பண்ணி அப்பா என்ன சொல்கிறாருன்னு செய்யறதும், அப்பாவுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு அவர் ஓடி போய் உதவி செய்யறதும், அப்போ ஆண்டவர் அந்த தகப்பன் யாரை நேசிப்பார், அந்த ஓடி போய் தனக்கு பணி செய்கிற பையனை ரொம்ப அதிகமாக நேசிப்பார் இல்லையா? அதே சேம் தான் ஆண்டவர்கிட்டையும். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எவ்வளோ அவருக்கு ப்ரெஷியஸ் இல்லையா? அவர் அப்படிலாம் விட்டுற மாட்டார். இப்போ வசனத்துக்கு வருவோம். வசனம் என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்மளுக்கு புரியும். எப்படின்னா, துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ துன்மார்க்கன் நல்லா இருக்கிறான், நீதிமானாகிய நம்ம தானே இப்படிவெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு. ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஊழியம் செய்யாதவங்க இந்த உலகத்தில் ஜாலியாக இருக்கிறாங்க. ஐயோ இல்லையே, ஊழியம் செய்கிறவங்க நல்லா இருக்காங்களே, கார் பங்களாவா அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, அதில் எத்தனை உண்மையான ஊழியக்காரங்க இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால் ஆண்டவர் ஒரு மேலான சந்தோஷத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். நீதிமானுக்கும் அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கும் அதை தர்றாரு. நம்ம அதை புரிஞ்சுக்கிறவர்களாக அனுப்பணும். எப்படின்னா, இந்த உலகத்தார் துன்மார்க்கர் அவங்க இந்த உலகத்துக்குரியவங்க துன்மார்க்கமான செயல் பண்ணா கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, ஒரு மனசாட்சி இருக்காது. ஒரு மனசாட்சியில் குத்துண்டவர்களா சூடுண்டவர்களா நம்ம இருக்கிறோம்னா, நம்மளுக்குள்ள யார் இருக்கிறது, பரிசுத்த தேவ ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த வாழ்க்கை பெருசா இல்லை இந்த உலகத்துல காரும் பங்களாவுமா வாழ்ந்துட்டு நம்மளுடைய ஆத்மாவை கெடுத்துக்கிறது எதுன்ட்டு, எது உகந்தது எது உயர்ந்ததுன்னு நம்மளை இந்த நேரத்தில் நம்ம டிசைட் பண்ணோம். அதாவது நம்ம இந்த நாள்ல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் நல்லா இருக்கிறான் இவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு நம்ம எப்போதும் நினைக்கவே கூடாது. நம்ம நல்லா இருக்கிறோம், நம்மளுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, நீதியின் வழிகள் நம்மளுக்குள்ள இருக்குது. நீதிமான், நம்ம நீதிமான். ஏன் நம்ம கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம், அவருக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களை நம்ம மகிமைக்குள்ளாக அனுபவிக்கிறதுக்காக நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இல்லையா? ஆண்டவர் நம்மளை உருவாக்குனது கர்த்தரை அறிகிறதும் அவருக்குள்ளாக ராஜ்யத்தை கட்டுறது தான். இதை விட்டுட்டு நம்ம இவன் நல்லா இருக்கான் அவன் நல்லா இருக்கான் இப்படி பார்க்கறது நம்ம நிறுத்தினோம்னா நம்மளுடைய விசுவாசம் ஆழமா போகணும். எப்போதுமே கம்பேரிசன் எப்போ தெரியுங்களா வரும், நம்மளுடைய சிந்தனை மாம்சத்துக்குரியதா இருக்கும் பொழுதுதான் அந்த கம்பேரிசன் வரவே கூடாது. அது ஊழிய பாதையில வரக்கூடாது, உலக பிரகாரமாகவும் வரக்கூடாது. அப்போ நீதிமானுக்கும் துன்மார்க்கனும் நிச்சயமும் வித்தியாசம் உண்டு. இவனுடைய மரணமும் அவனுடைய மரணமும் சேம் இல்லை. துன்மார்க்கன் இறந்து போனா அவனுடைய ஆத்மா எங்க போவோன்னு தெரியாது. நீதிமான் இறந்து போனா கர்த்தருடைய சமூகத்துக்கு இளைப்பாறுதல்ல போய் பிரவேசிக்கும்படியாக, நித்திய ராஜ்யத்தை அடையும்படியாக நம்மளுடைய ஆத்மாக்கள் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது கூட
கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை நேர்த்தியா வாழ வைப்பாரு. நம்மளுடைய விசுவாச அளவின்படி தான் ஆசீர்வாதங்கள். நம்ம விசுவாசத்தின் ஆழம் அதிகமா இருந்தாக்கா நம்ம ஆண்டவருக்குள்ளாக நல்லா அவர் கொடுக்குற சந்தோஷம் சமாதானத்தையும் அனுபவிப்போம். அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்களா தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தை. ஆனா அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் என்ன தெரியுமா? அழிந்து போகிற ஐஸ்வர்யங்கள். நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரியதாகவும் உலக பிரகாரமானதும். அதை அனுபவிக்கக்கூடிய திறன் எப்படி அனுபவிக்கணும்? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எல்லாத்தையும் செய்யலாம், ஆனா எல்லாமே செய்யறது தகுதியா இருக்காது. அப்போ நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்குதே. அப்போ இந்த மற்ற துன்மார்கனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கவும் தெரியாது, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆனா அவனுடைய மரணமோ ரொம்ப பரிதாபத்துக்குரியதா இருக்கும். அவனுடைய ஆத்மா எங்க போவோம்? வேறொரு ராஜ்யத்துக்கு போவோம். ஆனா நம்ம நீதிமான்களா இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்போது, ஐயோ நான் ஊழியம் செய்யலையேன்னு நினைக்காதீங்க. ஒண்ணுமே இல்லை, நம்ம முழங்கால் ஒன்றி ஜெபம் பண்றது, மினிஸ்ட்ரிகளுக்கெல்லாம் ஜெபம் பண்றது, நம்ம ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறது. யார் மேலேயாவது நம்மளுக்கு வருத்தம் இருந்தாங்க, ஊழியக்காரங்க இப்படி பண்றாங்களே அவங்களுக்காக நம்ம பர்சனல் தனி ஜெபத்துல ஜெபிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய ஊழியமாச்சே. அப்போ நம்ம ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பார். பலன் வரும்ன்ட்டு கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சோம்னா அது ஊழியமாகாது இல்லையா? அதனால இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் நிச்சயமா ஒரு வித்தியாசத்தை ரெடி பண்ணி கொடுப்பார். ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும். ஊழியம் செய்யறான், அவன் சுகபோகமா வாழறான், அதுலதான் எண்ணம் இருக்குதுன்னா அவன் மெய்யான ஊழியக்காரன் இல்லை. அவனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களா ஊழியம் செய்யும்போது நித்திய கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல ஒன்று அதிகாரியா இருப்பவா என்னுடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள சந்தோஷத்துல பிரவேசின்னு ஆண்டவர் நம்மளை அழைச்சிப்பார். அந்த சந்தோஷம் நம்மளுக்கு முக்கியமா. அதனால இந்த நாள்ல நம்ம கம்பேர் பண்றதை விடுவோம். மெயினா நம்ம புறமதஸ்தாரோட, நம்ம அவிசுவாசிகளோட, கிறிஸ்துவை அறியாதவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கினா நம்மளுக்கு தானே அசிங்கம் இல்லையா? அதனால நம்ம இந்த நாள்ல அதெல்லாம் பண்ணாதபடிக்கு நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது ஆண்டவரை மட்டும்தான். நம்மளுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓடுவோம்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தந்த வல்லமையுள்ள நாமத்தினால ஆமென்.